எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் துலா ராசியோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு, அதே மாதிரி 12 ராசிக்கும் ராஜ எண்கள், அதிர்ஷ்டமான எண்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 6ஆம் தேதி, சனிக்கிழமை, இன்று 20/6/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு திசையிலிருந்து சூலம், கிழக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சஷ்டி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம், யோகம் வஜ்ரம் நாம யோகம், கர்ணம் கவளவ கர்ணம், சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரத்திற்கு மதியம் 3:22 பிறகு. கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். துலா ராசியோட தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆணி மாத பலன்கள். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே 6ஆம் அதிபதியான குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாங்க. 10ஆம் வீட்டில் இந்த 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்போ வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் வேலையில் விட்டு வெளியில் வர்றதுக்கு ஓனர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதிக வேலை பளு காரணமாக தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும். ஓகேங்களா? புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 7ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குறிக்கக்கூடியது. துலா ராசிக்கு 7ஆம் இடம். ஓகேங்களா? செவ்வாய் அங்கே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கிறாங்க. அங்கே அது ராகு பார்க்குறாங்க. அதனால் வாகனத்தில் செல்லும் போது மட்டும், கணவன் மனைவி சேர்ந்து வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி யாரையும் எதுலேயும் நம்ப வேண்டாம். யார் பேச்சையும் எதுலேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க. கணவன் மனைவிகளை ஒற்றுமையை குறையும். அடுத்தது திருமணம் நடக்குமா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் தாமதம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. இதில் துலா ராசிக்கு 9ல் சூரிய பகவான் இருக்கிறாங்க, சந்திரன் புதன் இருக்கிறாங்க. இந்த இடத்துல கேது பகவான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நல்ல கிரக அனுகூலத்தினால ராஜ யோகம் ஏற்படும். துலா ராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு ஓகேங்களா அதிர்ஷ்ட காட்டு வீசக்கூடிய காலங்கள் இந்த துளாராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு இந்த ஆணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும். தொழில் மற்றும் மாமியார் எப்படி இருக்கும்? 10ஆம் இடம். 10ல் குரு சுக்கிரன் இருக்கிறாங்க. 10ஆம் அதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ முறையாக வரிகள் கட்ட வேண்டும். துளாராசியில் பிறந்தவங்க வேலையில் வரி செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. டேக்ஸ் கட்டுறது எல்லாமே சரியாக கட்டிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும். கவனமாக அவங்களுக்கும் போட்டு தர வேண்டும். அதே மாதிரி தீக்காயம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அங்கே வேலை செய்கிற நபர்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. மாமியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். பாதம் எரிச்சல் சம்மந்தப்பட்டது இந்த ஆணி மாதம் வரும். முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாவே சரியாக போயிடும். அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அவங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது 11ஆம் இடம், மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளை குறிக்கக்கூடிய இடம். அங்கே கேது பகவான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 11ஆம் அதிபதி சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கனால இவங்க ஆன்மீக பயணம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அல்லது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகிறது, பெருமாள் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி போயிட்டு வந்தாவே
உங்களோட அண்ணன் அக்கா எல்லாமே வந்து சிறப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து வீண் விரயம்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஆனால் இருந்தாலும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அல்லது நண்பர்களோடு டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால கூட விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களை பார்க்க போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனி மாசத்துல தவிர்க்கலாம், கிடைக்காது. வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்து உண்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகமும் இல்லை. வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு வந்து நிச்சயமாக இல்லை. நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட தேவை என்ன இருக்கோ அதை நினச்சிட்டு எழுதுங்க. 100 நாளில் நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டமான எண் 84. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டமான எண் 77. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டமான எண் 16. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 12. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 37. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 45. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 73. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. இவை அனைத்து காமனான ராஜநிலையோட எண்கள் தான். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் வேணுமா, பாஸ்வேர்டு வேணுங்களா தெரிஞ்சு கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக கட்டணத்தோடு தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தப்படும். இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம்.